ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி மிக சிறப்பாக இருக்குங்க. சந்திரன் செவ்வாயோட நிகழ்வு நல்லா இருக்குது. சந்திரமங்கல யோகம் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்குது. 26, 27, 28 ஜூன் 26, ஜூன் 27, ஜூன் 28 மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஆனி 12, 13, 14 வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் முத்தான நாட்கள் நல்லா இருக்குங்க. குரு பார்வையில் சந்திரன் வராரு, வளர்பிறை சந்திரன். சரியா? இந்த பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் நடக்குது. நல்ல அமைப்பு தான். 4, 10ஆம் இடங்கள் வலுப்படும். சுகப்படுவீர்கள். காரியம் நல்லாயிருக்கும். தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். அடுத்த வருகிற நாட்களில் மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரன் ராசிக்கு 11 குடையவன். 11 குடையவன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வையில் இருந்துட்டு செவ்வாயை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வலுப்பெறுவார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். வர வேண்டிய கடன் வசூலாகும். வாரா கடன் வசூலாகும். வர வேண்டிய பணம் வரும். அது சில பேருக்கு லட்சமாக கோடியாக கூட இருக்கலாம். அமைப்பு நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 3 நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11 கூடியவன் லாப சனாபதி 3ஆம் இடத்துல நீசமானாலுமே குரு பார்வை பற்றி நீசபங்கம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே? ஸோ 3ஆம் இடத்துல சந்திரன் கோச்சாரத்தில் இருக்கலாம். தைரிய வீரிய சாணத்தில் சந்திரன் இருக்குது. ஆள் முனப்பாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்துக்காரங்கிட்ட இணக்கமாக இருப்பீங்க. சேர்ந்து சேர வேலைகளை மிகச்சிறப்பாக இருக்கும். பாக்கியஸ்தானம் வலுப்படும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இவ்வளோ நாள் 8ஆம் இடத்துலேருந்து சில டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பரவாயில்ல. சரியா? 9ல் செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்கலாம். ராசிக்கு வேண்டியவர் வீட்டில் இருக்கலாம். அடுத்து 10ஆம் இடத்துக்கு போய் நல்ல பலன்களை கொடுப்பார். செவ்வாயோடைய நகர்வு அடுத்தடுத்து நல்லாயிருக்கும். இதனால் என்ன சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக இளைய சகோதரன் தம்பிங்கிற விஷயத்தில் நல்லாயிருக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படி சொல்கிற மாதிரி தம்பி விஷயத்தில் நீங்கள் நல்லா பேரும் போலும் அடைவீங்க. குடும்பத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சந்திரன் குரு பார்வைக்கு வரார். 11 குடைவன் லாபசனாபதி வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுனால தொட்டக்கார உங்களுக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும். தொழில் குறிப்பாக வந்து உணவு தொழில்கள். உணவு தொழில்னால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், நிறைய இருக்குது. பலசர கடை, மளிகை கடை, டிஃபன் சென்டரு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, காய்கறி கடை, மார்க்கெட்டு, இப்படி நிறைய சொல்லலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சந்திரன் மனோகாரகன், மனதையும் உடலையும் குறிக்கிறவன். அதனால் மனதாலும் உடலால் நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. தடுமாற்றம் இருக்காது. சரியா? செய்கிற காரியத்தில் ஒரு தெளிவு இருக்கும். அதுபோக குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே சில லக்கணத்துக்கு வேண்டியவராக இருப்பாங்க. கன்னிராசி மீன லக்கணம், கன்னிராசியில் மேச லக்கணம். இது ஒரு சஷ்டாசமாக இருந்தாலும் இந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ மீன லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், விருச்சிக லக்கணம். இந்த லக்கணம் 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாய், சந்திரன், குரு இந்த 6 லக்கணம் மீனம், மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுஷு இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் நேர்களே. நல்ல பலன்கள் இருக்கும். சரியா? இதில் தான் பலன்கள் வித்தியாசப்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நான் சொல்கிற வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். வருகிற 26, 27, 28 வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க. அம்மனோட அருள் இருந்தால் சந்திரனோட அருள் இருக்கும். வளர்பிறை சந்திரன் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வீட்டில் மாடியில் நின்று சந்திரனை வழிபாடு பண்ணலாம். இரவு ஒரு 7 மணிக்கு மேலே போனீங்கன்னா சந்திரன் வந்துடுவார். நடுவானுக்கு வந்துடுவார். சரியா? நல்லா. இப்போ வந்து இன்றைக்கி திதி என்ன திதி? இன்றைக்கி திதி வந்து தசமி திதி ஆயிடுச்சு. துவாதிசி ஆயிடுச்சு. தசமி முடிஞ்சு துவாதிசி வந்துருச்சு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி திசி வந்து ஏகாதசி. சரியா? ஏகாதசிங்கிறது 11ன்னு அர்த்தம். சரியா? அதனால் சந்திரன் நடுவானுக்கு வந்துடுவார். சந்திரனை மலங்குளிர கும்பிடுங்க. பொதுவாக வந்து கன்னிராசிக்காரங்க வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனைன்னா என்ன? சில பேருக்கு வந்து பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை. இதனால் மனசு பாதிக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வளர்பிறை காலத்தில் வீட்டுக்கு மாடிக்கு வந்துடுங்க. நல்லா மாடியில் நிம்மதியான இடத்துல நில்லுங்க. சரியா? அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இது நிஜமாக பலன் கொடுக்குங்க. நிஜமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் உண்டு. அங்கே நின்றுக்கிட்டு சந்திரனை பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷம் சந்திரனை பார்த்து சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள். மனதார நினைங்க. ஓம் சந்திரபவானே போட்டின்னு நினைங்க. ரொம்பலாம் நீங்கள் ஆச்சாரமாலாம் இருக்க வேண்டாம். விபூதி, குங்குமம்லாம் பூசிலாம் இருக்க வேண்டாம். சும்மா நின்றுக்கிட்டு சந்திரனை அப்படியே பாருங்கள். சந்திரனை பார்க்குறது வந்து மனத்துக்கு ஒரு குளிர்ச்சி தரும். கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். மனம் வந்து நல்லா லயித்து போகும். சரியா? அதனால் இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் பண்ணலாம். சரியா? அமாவாசை முடிஞ்சு சந்திர தரிசனம் 3ஆம் நாள் வரும். அந்த 3ஆம் நாள் இருந்து பௌர்ணமி முடிஞ்சு அங்கிட்டு ஒரு 5 நாளைக்கு பண்ணலாம். தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் பெண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் இந்த காரியம் நடக்கும். மாதம் அமாவாசை முடிஞ்சு சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாகி பௌர்ணமியாகி அங்கிட்ட வந்து ஒரு 5 நாளைக்கு வந்து அந்த ஒளிச்சந்திரனாக இருப்பார். அந்த வட்டம் குறையாமல் பூர்ணச்சந்திரனா ஒளிச்சந்திரனாக இருப்பார். அந்த சந்திரனை பார்த்தாலே
உங்கள் மனக்குறை தீரும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், மனதுக்கு உரியவன். மனதால் வந்து நீங்கள் வலிமையாவீங்க. அடுத்து உடல் காரகன், உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் கொஞ்சம் குணமாகும். அது சந்திர ஒளிப்பட்டதுனால உடல் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கூடும். சரி, புரியுதா நேயர்களே? நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது உடம்புல உள்ளது உடனே போயிடணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மாற்று கிடைக்கும். ஆயுள் பலம் கூடும். சரியா? சிறுக சிறுக தான் செமிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையில் சில கொடுக்குற காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்புல ஏறும். உடனே ஒரே நாளில் ஏறிடாது. அதனால அந்த காலத்தில் சொல்லுவாங்க சித்தா மருந்து நின்று வேலை செய்யும். ஆனால் அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அந்த வியாதியே வராது. ஆனால் அலோபதி வந்து டக்குன்னு அந்த கம்ப்ளைண்ட்டை குணப்படுத்திடும். ஆனால் திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் திருப்பி வரும். காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான். காய்ச்சல் வந்துருச்சுன்னா பேராசிட்டமால் போட்டோம்னா காய்ச்சல் குணமாகாது. காய்ச்சலுங்கிறது ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. உடம்புல சீதோஷ நிலை மாறுபடுறது, டெம்பரேச்சர் வேரியேஷன் தான் காய்ச்சல். அது மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை வந்து டக்குன்னு அது வந்து நியூட்ரல் ஆகி விட்டுரும், அவ்வளோதான். மறுபடியும் காய்ச்சல் வருதில்ல, காய்ச்சல் வந்து மனுஷன் வாழ்க்கைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஆங்கில மருந்து வந்து வேலை செய்யும், உடனே அதுக்கு நிவாரணம் கொடுக்கும். ஆனால் சித்தா மருந்து வந்து ஒரு தடவை நமக்கு ஒத்துக்கிருச்சுன்னா, அது கம்ப்ளைண்ட் சரியாயிருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க வராது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்திரன் மூலம் கிடைக்கிற அந்த பெனிஃபிட் பலன்கள் வந்து வாழ்நாள் முழுக்க நீடித்திருக்கும். உடனே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் 2 நாள் சந்திரனை பார்த்தேன் சார், எனக்கு 3ஆம் நாள் சரியாகலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. குயிக்காலாம் அதுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்காது. அதை நீங்கள் ஒரு அனுபவமாக செஞ்சுக்கிட்டே வரணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு மேலே பேசினா போர் அடிக்கும். ஏன்னா இவன் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், சந்திரனை பாருங்கிறான், சூரியனை பாருங்கிறான் அப்படிம்பாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் எவனும் கேட்குற பொறுமை இல்லை. காலம் ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் ரீல்ஸாக போகுது, எப்படியோ நடக்குது. நடக்கட்டும், எல்லாத்துக்குமே கடவுள் இருக்கிறாரு. சரியா? தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு வழியை காட்டும். இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, 26, 27, 28 காரியத்தை செய்யுங்க. நான் சொன்ன தொழில் காரியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கடலோரம் மீன் பிடிக்கிறவங்க, இறால் பண்ண வச்சுருக்கிறவங்க, மீன் அது போக வந்து மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க, மீனவர்கள், தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, மண்டியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். முத்து குளிக்கிறவங்க, உப்பளம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த மூத்த சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு சுமாராக இருக்கும். சரியா? பலன்கள் வந்து கன்னிராசியில் ஏன் சார் வித்தியாசப்படுது அப்படின்னா, கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் வந்து லக்கண ரீதியாக தான் பலன் கொடுக்கும். அது ராசியில் இருந்தாலுமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த லக்கணத்துக்கு வந்து அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்கு வருதோ அந்த பலனை கொடுக்கும். சரியா நேயர்களே? இப்போ வந்து நீங்கள் குரு வந்து உங்களுக்கு ராசி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து இப்போ நல்ல பலன்களை கொடுப்பாரு. சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு இப்போ நல்ல பலன் 11ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? அந்த லக்கணம், ராசி, அந்த கோச்சார அமைப்புகள் மேட்ச் ஆகும்போது பலன்கள் பல மடங்கு கிடைக்கும். சரியா நேர்களே? இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி மிதுன லக்கணம் நல்லா இருக்கும். கன்னிராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 2027 ஜூன் வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்லாயிருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், தாயோட அன்பு நல்லாயிருக்கும், வீடு வண்டி வாகனம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லபடியாக வரும், பேச்சு மூலம் நல்ல பொருள் கிடைக்கும், ஆள் நல்லா பேசுவாங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி பெனிஃபிட் இது மாதிரி வழியில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கன்னிராசிக்கு வந்து அந்த அடுத்து வருகின்ற ஒரு 3 நாட்கள் வந்து முத்தான நாட்களாக பார்க்கப்படுகிறது. பணம் பல வகையில் வரும். எதிர்பாராத பணம் வரும். அது லட்சமாக வரலாம், கோடிகளாக வரலாம், ஆயிரமாக வரலாம். சரியா நேரில் அது வந்து உங்கள் உங்களுடைய இதை பொறுத்து, அலோகேஷனை பொறுத்து, ஆர்கனைசேஷனை பொறுத்து. குருதிசை சந்திரபுத்தி நடக்கிறவங்க, குருதிசை செவ்வாய்புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குருதிசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வந்து குருவுக்கு கோணமாக இருக்கிறாரு, சந்திரனுக்கும் கோணமாக இருக்கிறாரு. சனி பகவான் வந்து குரு பார்வை வாங்குறாரு, செவ்வாய் வந்து சந்திரன் ஒளிச்சந்திரன் பார்வை வாங்குறாரு. ஸோ குரு, சந்திரன், சனி, செவ்வாய் நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்கு 4, 5 கூடையவன் வளர்க்குறதுனால சுகப்படுவீர்கள், அதிர்ஷ்டமும் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம் கையில் காசு பணம் திருப்தியாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பண உறவு வாய்ப்பு இருக்குது. நல்ல விதமாக இருக்குது, நல்லாவும் இருக்கும். சரியா? அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரியா? வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. பெரிய லெவலில் பெருசாக ஒன்றும் இருக்காது. சரியா நேர்களே? எந்த ஒரு முடிவாக எடுக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் கேட்டு எடுங்க. டிஸ்டர்ப் ஆகும். சரியா? கேட்டு முடிவு பண்ணுங்கள். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் டிசிஷன். ஒரு காரியத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட கேட்டு பேசி எடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சனி பகவான் பார்க்குறாரு. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்தாலுமே சனி பார்வையில் இருக்கனால அப்பா வழியில் சில முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் சந்திரன் பார்வை இருக்கனால ஓரளவு நியூட்ரல் ஆகும். ஒரு 3 நாளைக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால் கன்னிராசிக்கு வந்து இந்த
அடுத்து வருகிற நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், அடுத்து 5ஆம் இடம் நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்து சந்திரன் போனாலுமே ஒளிச்சந்திரனாக குரு சுக்கிரன் பார்வை வருவார். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 26ஆம் தேதியிலேருந்து அங்கிட்ட வந்து ஒரு 9 நாளைக்கு நல்லாயிருக்கும். 26, 27, 28, 29, 30, 1, 2, 3, 4 அப்படி சொல்லலாம். சரியா, சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரம் எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு 4 இருக்குது இன்னும். போராடம், உத்திராடம், அங்கிட்டு 4ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஜூலை 4 வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டை பார்த்தோம்னா 26 ஜூன் 26லேருந்து ஜூலை 4 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு. நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். கன்னிராசிக்கு ஜூன் 26 டு ஜூலை 4 வரைக்கும் பொற்காலம் யோகம் அப்படின்னு போடுவேன். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் போடுறேன். இதை நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, நான் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் போடுவேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்நேரம் ஒன்று செய்யுங்க, நீங்கள் விருப்பப்படுறவங்க செய்யுங்க, எல்லோரும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் நிலவாசல் இருக்கும்ல, நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டாக இருந்தாலும் சரி, நிலவாசல் என்ன பண்ணுங்கன்னா 26ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள் வரும். என்ன பண்ணுங்கன்னா, அகல் விளக்கு இருக்குல்ல, கிளியாஞ்சட்டி அகல் விளக்கு, அதில் ஒன்றில் வந்து பச்சரிசி, ஒன்றில் துவரம்பருப்பு, இதை 2 பக்கம் வச்சுருங்க. காலையில் 6 மணிக்கு வச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்துருங்க. பச்சரிசி வந்து சந்திரன், துவரம்பருப்பு வந்து செவ்வாய், நல்லாயிருக்கும். சரியா, இந்த அணுக்கிறம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு நிலவாசல் வச்சுருங்க. காலையில் 6 மணிக்கு பெண்கள் செய்யுங்க, தாய்மார்கள் குளித்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கிளியாஞ்சட்டியில் கொஞ்சம் போல் 2 ஸ்பூனு பச்சரிசி, 2 ஸ்பூனு துவரம்பருப்பு வச்சு 2 பக்கம் நிலவாசலில் வச்சிடணும். ஓரமாக வச்சுருங்க, வெளிப்பக்கம் வச்சிடணும். சரியா, வெளிப்பக்கம் வந்து அந்த விளக்கோட நுனி எதுக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும், வீட்டிலேருந்து வெளியே பார்க்குற மாதிரி. யாருனாச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாக தெரியணும். சரியா, விளக்கு வந்து வீட்டுக்கு எதிர் திசையில் இருக்கணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சந்திரமங்கல யோகம் வீடு தேடி வரும். அந்த சந்திரனும் செவ்வாயும் வீடு தேடி வருவாங்க. ஒரு ராசிக்கு 11 குடையவன், 3 குடையவன், 8 குடையவன், நல்லாயிருக்கும். எதிர்பாராத லாபம் வரும், பட்ட கடன் தீரும், வர வேண்டிய பணம் வசூலாகும், நல்லாயிருக்கும். அது குறிப்பாக 26, 27, 28 3 நாள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சந்திரன் பார்வைக்கு செவ்வாய் அப்படியே வருவார். குரு பார்வையை வாங்கிட்டு சந்திரனை பார்க்கறதுனால இந்த 3 நாள் மட்டும் இதை செய்யுங்க. உங்களுக்கு வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் குறைகள் தீரும். மன சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். சரியா, மனம் ஒரு நிலைக்காகும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் சூட்சும வழிபாடு. அந்த நேரங்காலம் பார்த்து செய்யணும். அதெல்லாம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். சில பேர் சில காரியங்களை வந்து எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாமல் செய்வாங்க. அதுக்காக தான் நான் வீடியோ பொழுது தூரத்தில் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் போடுற வீடியோ எல்லா வீடியோ பலனுள்ளதாக இருக்குமான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து பொதுவாக பலன்களை சொல்லுவேன், சாதக பாதங்களை சொல்லிட்டு தான் இருப்பேன். என்னோடய அப்சர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பேன். எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, எல்லாம் தப்பாக சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சேரும், சில பேருக்கு சேராது. லக்கணம் தசாபுத்தி. சில பேருக்கு ராக திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும், நல்லா இருக்காது. ராக திசையில் சந்திர புத்தி இருக்கும், நல்லா இருக்காது. சரியா, ராக திசையில் சூரிய புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் தான் இந்த காரியங்கள். இந்த வீட்டில் நிலவாசல் இதெல்லாம் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயம் கேளுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க. சரியா, அதுக்காக ஜாதகம்லாம் பார்க்க முடியாது. ஜாதகம் பார்க்குறதுக்கு தனி, அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டிங்கன்னா பார்த்து கொடுப்போம். அதுக்கு சில கமிட்மெண்ட் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதுபடி தான் பார்த்து கொடுப்போம். கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இந்த தசாபுத்தி நடக்கு சார், நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், என்ன பரிகார வழிபாடுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். தீர்வு வந்து பரிகார வழிபாடு தான், அதுதான் என்னால் சொல்ல முடியும். தீர்வுங்கிறது பரிகார வழிபாடு தான். ஒரு வாத்தியார் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் முடியும். அவர் போய் பரீட்சை எழுத முடியாது. பரீட்சை வந்து பையன் தான் எழுதணும். வாத்தியார் என்ன சொல்லிக் கொடுப்பார், 1க்கு 4 தடவை சொல்லிக் கொடுப்பார், அவ்வளோதான். அவன் மண்டையில் ஏறுதோ ஏறலையோ அது அவனுடைய விதி. அது மாதிரி தான் நான் வந்து பரிகார வழிபாடை சொல்லுவேன். சரியா, நான் ஒரு ஜோசியர் தான், ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், சேனலில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு சில நேரம் கம்ப்ளைண்ட் ஆகிடுது. கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் வயிற்று பிரச்சனை, இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, எனக்கு வந்து சனி மகா திசையில் இப்போ வந்து சனி திசையில் அந்த அந்தரம் வந்துருச்சு. சூரியன் அந்தரம், சுக்கிர அந்தரம், விருச்சிக லக்னத்தை சில இது அந்தரம் சரியில்லை எனக்கு 6 மாத காலமாக. அதனால் என்ன உடல் உபாதை. சரியா, சுக்கிர அந்தத்துக்கு முன்னாடி கேது அந்தரம் நடந்திருக்கும், சேராத எனக்கே பிரச்சனை வந்துடும், உடல் உள்ள பிரச்சனைகள். சனி திசை நடந்துச்சுன்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும், கேஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா சனி பகவான் ஒரு வாயு கிரகம் அல்லவா, அதை கொடுத்துருவார். நிறைய பேருக்கு இப்போ சனி திசை நடக்கும், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம், அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம், அவங்களுக்கெல்லாம் வயிறு பிரச்சனை இருக்கும்.
55 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்குலாம் அந்த வயிற்று பிரச்சனை இருக்கும், சரியா டைஜஷன் பிரச்சனை இருக்கும், வயிறு மோஷன் சரியாக போகாது, கேஸ் பிரச்சனை இருக்கும், சரியா வெளியே போகும்போது காற்றா போகும், இப்படிலாம் வரத்தான் செய்யும். அது வந்து சில தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் வரும். இன்னும் நிறைய பேசலாம், சில பேருக்கு சலிப்பாக இருக்கும். சரியா ரைட் நேயர்களே, அடுத்தடுத்து போடுறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.